சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் பிருந்தா மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் ட்ரஸ்டட் சேனல். நீங்க டாபிக் சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. பெயின் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி பகுதி 5 நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூங்க சார். இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த திரு பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் சீசன் 5 வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. சீசன் 4 3 2 1 பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி தெரியாதவங்க கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ரிகால் மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கடைசியில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது புரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? பெயின் அப்படின்னாவே என்னன்னா நம்ம உடம்புல வர்ற ஏதோ ஒரு ப்ராப்ளம், நம்மளால அதை தாங்கிக்க முடியல, நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா நம்ம அதை வெளிக்காட்டுற ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு பெயின். அது எந்த ஒரு சிம்டமாவும் இருக்கலாம். ஓகேங்களா? வலின்றது பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா என்ன சொல்றோம், ஒரு வலி தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வலியை வந்து தாங்கிக்கவே முடியாது. வேற எந்த பிரச்சனை வேணாலும் நம்மளால தாங்கிக்க முடியும். ஆனா நம்ம அந்த வலி அப்படின்னு ஒரு சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுமையானது ஒரு வியாதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப அந்த வலி வந்து எப்படி வருது அப்படின்னா நம்ம உடம்புல வர்ற நரம்புகள், ஓகேங்களா, நுண் நரம்புகளாலதான் நம்மளுக்கு வந்து அந்த வலி வந்து நம்ம உடம்புல வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி கம்மி பண்றது அப்படின்ட்டு நம்ம இவ்வளோ நாள் ஒரு சில கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதுல வந்து மெயின் வந்து ஒரு வலி, ஒரு அழிப்படுது, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்றது பிரைஸ் அப்படின்றத நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். அது பிரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, வலி வருதுன்னா பிரைஸ் கொடுக்கறது இல்லை. பிரைஸ் அப்படின்றது ஒரு ஷார்ட்கட் வேர்ட். ஓகேங்களா? பி ஃபார் ப்ரிவென்ஷன். அதாவது ஒரு வலி வரும்போது அது இன்னும் மேலும் வராம எப்படி பாத்துக்கிறதுன்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆர் ஃபார் ரெஸ்ட். ஒரு வலி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடா வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதை தாண்டி நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓகேங்களா? PRI, ஐ ஃபார் ஐஸ். ஒரு இடத்துல அடிப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் ஐஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிசப்டார்ஸ் எடுத்துட்டு போற அந்த சிக்னல்ஸ் வந்து கட் ஆகி நம்மளுக்கு பெயின் வந்து குறையறதுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் PRIC, சி ஃபார் கம்ப்ரெஷன். அதாவது அந்த இடத்துல வீக்கம் வராம இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து ரத்தம் கசிவு அதிகமாகாம பாத்துக்கிறதுக்கு இன்னொன்னு வந்து கம்ப்ரெஷன். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து எலிவேஷன். அந்த இடத்துல வீக்கம் அதிகமாகாம இருக்கிறதுக்கு, அதாவது கிராவிட்டி வந்து நம்மளுக்கு புல் பண்ணும்போது என்ன ஆகும்னா வீக்கம் அதிகமாகும். ஸோ அது வந்து எலிவேஷன். ஒரு அதாவது ஹார்ட்ல இருந்து நம்ம எந்த பார்ட் அடிப்படுதோ அதை வந்து எலிவேஷன் பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து பெயின் வந்து குறையும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட். PRICE, பிரைஸ். அதனால அடிபட்டுருச்சுன்னா பயப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன விதமான சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால்சியம் அதிகமா இல்ல, மெக்னீஷியம் அதிகமா இல்ல, பாஸ்பரஸ் வந்து அதிகமா இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து எலும்புல வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேங்களா? மெக்னீஷியம் அதிகமா இல்லைன்னா மசில்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நம்ம இந்த உணவுகள் அதிகமா இருக்கிற, இந்த விட்டமின்ஸ் அதிகமா இருக்கிற உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ராஜ உறுப்புகளான லிவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதயம், அந்த மாதிரி எல்லாமே என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற மசில்ஸ், அதாவது சதைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, முக்கியமான வேலைகள் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாதான் நம்மளால ஒழுங்கா வேலை செய்ய முடியும். ஓகேங்களா? அதாவது வாலண்டரி மூமெண்ட்ஸ், இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் இருக்கு. வாலண்டரி மூமெண்ட்ஸ் இருந்தாதான் நம்மளால கைகள் கால்களை வந்து அசைக்க முடியும். ஓகேங்களா? அப்போ மூளை நரம்புகள் நல்லா வேலை செஞ்சாதான் நம்மளால கை கால்களை அசைக்க முடியும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா படுத்து படுக்கை ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன லிவர் நல்லா இருந்தாலும், இதயம் நல்லா இருந்தாலும், கிட்னி நல்லா இருந்தாலும் அவங்களால எந்த வேலையே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மசில்ஸ் வந்து எனர்ஜி வேணும். அவங்க நடந்தா மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்கிறதா அர்த்தம். நடக்கலன்னா நம்ம வந்து ஒரு பணத்துக்கு வந்து சமமாயிடும். ஸோ நம்ம ராஜ உறுப்புகளான இந்த 5 உறுப்புகளை பலப்படுத்துறதோட நம்மளோட மசில்ஸை வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஜென்ரலா என்ன பண்றாங்க, ஒரு சுகர் அதிகமாயிருச்சு அப்படின்னு என்ன சொல்றாங்க, ஒரு வாக்கிங் போங்க அப்படின்றாங்க. இப்ப லிவர்ல ஒரு ப்ராப்ளம்னாலும் வாக்கிங் போங்க. உடம்பு குண்டாயிருச்சு, தொப்பை வந்து பெருசாயிருச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க, வாக்கிங் போங்க. அப்போ பேசிக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மசில்ஸை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். யோகா பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வயசு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி அவங்க மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃபிட்டா இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அந்த மசில்ஸ் வந்து சுருக்கம் வராது,
அவங்களுக்கு வந்து அந்த பாடி மசில்ஸ் வந்து தொங்காது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 30 வயசு 35 வயசு தான் இருக்கும், ஆனா அவங்க மசில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தொலைன்னு தொங்கும். அவங்க வந்து 50 வயசுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கும். ஏன்னா அவங்க மசில்ஸ் வந்து யூஸ் பண்றதே இல்லை. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜியே இருக்காது, அந்த மசில் வந்து ஃபிட்னஸே இருக்காது. சோ நம்ம முக்கியமானது என்னன்னா, நம்ம மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன விஷயமா ஒரு வாக்கிங் மட்டுமாவது நம்ம போகணும். மற்றபடி பெரிய ஃபிட்னஸ் போகணும், பெரிய ஜிம்முக்கு போகணும், நம்ம மசில்ஸை வந்து அப்படியே ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை. நம்ம உட்கார முடியலையா, படுத்துட்டு இருக்கிறீங்களா, அவ்வளவுதான். நிக்கிறீங்க, நடக்கிறீங்க, ஓடுறீங்க, அந்த மாதிரி ஒரு வேலையில வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஒரு சிலர் வந்து படுத்து படுக்கையா இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி உட்கார வைக்கலாம், ஓகேங்களா? ஒரு சிலர் உட்கார முடியுது எப்படி நடக்க வைக்கலாம், அவங்களை எப்படி ஓட வைக்கலாம், அவங்கள என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து முக்கியமான விஷயம். சோ மசில்ஸை வந்து நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், வாக்கிங்காவது போகணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, நான் வீட்டுல நிறைய வேலை செய்யறேன், காலையில இருந்து நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன், நான் வந்து வேலைக்கு போறேன், வேலையில காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த அந்த வேலைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம மசில் ஃபிட்டா இருக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா ரொட்டீனா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம அதே வேலையை தான் திருப்பி திருப்பி செய்யறோம். சோ அந்த வேலையில ஒண்ணு நம்ம காலுக்கு வந்து அதிகமா வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லையா கைகளுக்கு வந்து ஷோல்டருக்கு வந்துட்டு நிறைய வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபிங்கர்ஸ்க்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆக்குபேஷனல் டிசார்டர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சோ நம்ம வந்து நம்ம அன்றாட வேலைகள் செய்யறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தனியா நம்மளோட உடம்புக்கு நம்மளோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா ஹோல் பாடிக்கும் வந்துட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும். கழுத்துல இருந்து கால் வரைக்கும் தனித்தனியா, ஷோல்டர் மூவ்மெண்ட்ல இருந்து, ஹிப் மூவ்மெண்ட்ல இருந்து, அதாவது முட்டிக்கால்ல வந்து சுழற்றுறதுல இருந்து, பாதத்துல இருந்து, நம்ம விரல்கள்ல இருந்து, தலையில இருந்து ஒரு அசைவையும் வந்து ஈவன் கண்ணை மூடி முழிக்கிறது, மேல கீழே பாக்குறது, ரைட் அண்ட் லெஃப்ட் பாக்குறது, வாய் ஆண் திறந்து மூடுறது, ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம உடம்புல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே பண்ணாதான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும், சரிங்களா? அப்போ வந்து பெயின் அப்படின்றது இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு மசிலை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஃபிட்னஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வந்து பெயின் வராது. அப்படியே பெயின் வந்தாலும் சீக்கிரமா அவங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும். ஏன்னா நம்ம உடம்புல எக்ஸசைஸ் பண்ணும்போது நைட்ரிக் ஆக்சைடு வந்து செக்ரேட் ஆகும், அதே மாதிரி கார்டிசாலோட லெவல் வந்து குறையும். இன்னொன்னு வந்து நம்ம ஒரு சிலர் வந்து ரொம்ப அதை விரும்பி பண்றாங்க, இதை வந்து ரொம்ப பிடிச்சி பண்றாங்க அப்படின்னா அவங்க உடம்புல வந்து ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோனும் வந்து செக்ரேட் ஆகும். சோ இந்த நல்ல ஹார்மோன், அதாவது குட் ஹார்மோன் எல்லாமே நம்ம உடம்புல செக்ரேட் ஆகும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே தானாவே ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்குன்னு தனியா நம்ம மருந்து மாத்திரைகள் அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடணும்னு நம்மளுக்கு வந்து அவசியமே கிடையாது, ஓகேங்களா? சோ நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்ததுல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். போன தடவை கிளாஸ்ல வந்து எப்படின்னா அப்பர் லிம்ல என்ன பிரச்சனை வரும், ஷோல்டர்ல என்ன ப்ராப்ளம் வரும், அதாவது முட்டியில என்ன ப்ராப்ளம் வரும், கையில என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், விரல்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லோவர் லிம்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கிற கால்ல இருந்து கீழே பாதம் வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி, அதாவது பிசியோதெரப்பில என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், பிசியோதெரப்பி ரிலேட்டடா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி ஒரு சின்னதா நம்ம டிப்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதத்தை எடுத்துக்கிறோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போ பாதம் வலிக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச சாதாரண சின்ன விஷயம், சுடுதண்ணில காலை வைக்கிறது. நம்மளுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா வெறும் உப்பு, கல்லுப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதுல வந்து காலை வைக்கலாம், ஓகேங்களா? அப்போ அந்த காலை வைக்கும் போது அவங்களுக்கு அந்த சூடு வந்து உடம்பு ஃபுல்லா போகும். அப்போ அந்த கால்ல 72,000 நாடி நரம்புகள் முடிச்சுகள் வந்து அந்த கால்ல வந்து இருக்கு. சோ நீங்க அதை வந்து சுடுதண்ணில வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த நரம்புகள் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். சோ நீங்க வந்து ரெகுலரா எல்லாமே பண்ணுவாங்க, கால் வலிக்குது உடம்பு வலிக்குது என்ன பண்ணுவாங்க, சுடுதண்ணில போய் குளிச்சுட்டு வருவாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி காலை வந்து உப்பு தண்ணியில போட்டு காலை வச்சாங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸா இருக்கும். இன்னொன்னு, உப்பு தண்ணிக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா இப்ப வந்து எப்சம் சால்ட் அப்படின்னு வந்திருக்கு, அதாவது மெக்னீசியம் சல்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க அந்த மெக்னீசியம் சல்பேட்டை சுடுதண்ணில ஓரளவுக்கு பொறுக்கிற சூடு கொதிக்கிற தண்ணியில இல்ல, கொஞ்சம் ஒரு பக்கெட்ல சுடுதண்ணி ஊத்திட்டு இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு 5 கிராம்ல இருந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு
இதை உள்ள போட்டுட்டு, இந்த எப்சம் சால்ட் உள்ள போட்டுட்டு நீங்க ஒரு 15 நிமிஷத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம் நீங்க காலை வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பாதம் வலி ஏதாவது இருக்கு, இல்ல உடம்பே வந்து டயர்டா இருக்கு அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாத வலின்னு சொல்லுவாங்க, அதாவது குதிக்கால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த செருப்பு அக்குப்ரெஷர் செருப்பு, எம்சிஆர் செருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த எம்சிஆர் செருப்பை யூஸ் பண்றது மூலியமா கொஞ்சம் பாதி வலி குறையும். ஒரு சிலர் ஏன் இந்த பாத வலி வருது அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த பாத வலி வந்ததுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு சரியாகவே ஆகாது. இது பாத வலி ஏன் வருது, எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்களுக்கு வந்து கால்சியம் வந்து கம்மியா இருக்கும். அந்த கால்சியம் கம்மியா இருக்கிறதுனால கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னா பாதம் வந்து இப்படி இருக்குன்னா, கீழே அந்த கால்கேனியல் அந்த பாதம் வந்து இப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து தேஞ்சு தேஞ்சு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருக்க அந்த கால்சியம் வந்து அப்படியே வெளியில வர ஆரம்பிச்சிடும். வெளியில வந்து இந்த இடத்துல அப்படியே அப்படியே எப்படி சொல்றது, அப்படியே ஷார்ப்பான எட்ஜ் வரும். அந்த ஷார்ப்பான எட்ஜ் என்ன ஆகும்னா, நீங்க காலை கீழே வச்சு நடக்கும்போது என்ன ஆகும்னா, குத்தி கிழிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்க காலை கீழவே வைக்க முடியாது. அது எப்படின்னா, இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருக்கும் போது காலை கீழே ஊன முடியாது. கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு காலையில இருந்து பெயின் இருக்காது, சாயந்தரம் வீட்டுக்கு வந்து நைட்டு தூங்கும் போது தான் வலி அதிகமாகும். அப்போ அவங்களுக்கு வந்து மசில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதாவது ஃபுட் மசில்ஸ், பிளான்டார் மசில்ஸ்ன்னு இருக்கு கீழே அடி பாதத்துல. அதுல வந்து ஆர்ச் இருக்கும், மீடியல் ஆர்ச், லேட்டரல் ஆர்ச்னு இருக்கும். அந்த மீடியல் ஆர்ச் வந்து ரொம்ப டவுன் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பாத வலி வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிளான்டார் ஃபெசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகுது, டேமேஜ் ஆகுது அப்படின்னா பிளான்டார் ஃபெசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வெறும் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மசில்ஸை வந்து மசாஜ் பண்றது மூலியமா அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த அல்ட்ராசவுண்ட் வந்து ஃபுல்லா பாதம் ஃபுல்லா நம்ம தேய்க்கும் போது என்ன ஆகும்னா, அது உள்ள இருக்கிற ஸ்மால் அந்த ரத்த கட்டுகள் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது வந்து ஹீல் ஆகும். ஓகேங்களா. ஸோ அல்ட்ராசவுண்ட் வைக்கிறது மூலியமா கொஞ்சம் உங்களுக்கு அந்த பாத வலி குறையும். அதே மாதிரி பாதத்துல எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது வரும். கால்சியம் கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டோ மூவ்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது இந்த மூவ்மெண்ட் பாதத்துல வந்து ஆங்கிள் டோ மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதான் ஆங்கிள் பாதம் அப்படின்னா பாதத்தை வந்து மேல வந்து பண்றது, இன்னொன்னு வந்து இப்படி மேல இப்படி பண்றது. நம்ம நின்றுட்டே வந்து இப்படி காலை மேல எக்குறோம் பாத்தீங்களா, இப்படி வச்சுட்டு இப்படி எக்குறோம்ல, அந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணல. ஓகேங்களா. அதாவது ஹீல்ல நிக்கிறது ஒண்ணு, டோல நிக்கிறது ஒண்ணு. இந்த மாதிரி கட்ட விரல்ல ஊனி ஃபுல்லா எப்படி நிக்கிறது, அந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு 20ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 30, 40ன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க அப்படின்னா அந்த கால்கேனியம் போன்ல வர அந்த எலும்பு வளர்ந்துருக்கு பாத்தீங்களா, அந்த எலும்பு வளர்ந்துருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் ஆகி, அதுவும் நீங்க பண்ணீங்கன்னா 2 நாள் பண்ணிட்டு என்னங்க எனக்கு வலியே சரியாகல அப்படின்னு கேட்டாலும் அது சரியாகாது. அது என்ன ஆகும்னா 3 மாசத்துல இருந்து ஒரு சிலர் அந்த அந்த பிரச்சனையை பொறுத்து 6 மாசம் எடுக்கும். ஓகேங்களா. அந்த 6 மாசம் ஆகும் அந்த கால்கேனியல் ஸ்பர் அப்படின்ற அந்த எலும்பு வந்து கரையறதுக்கு. ஸோ இந்த ஆங்கிள் டோ மூவ்மெண்ட் தான் வந்து அந்த மூவ்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு கரைய வைக்கும். ஸோ அது டெய்லி ரெகுலரா ஒரு 20 to 30, 40 அந்த மாதிரி கவுண்ட்ல காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எலும்பு வந்து கரைய ஆரம்பிக்கும். அதை கால்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு காஃப் மசில், அதாவது கண்டக்கால் சதைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த கண்டக்கால் சதை வந்து அப்படியே பிடிச்சிக்கும் டைட்டா, உள்ள ஒரு கொக்கியை போட்டு இழுக்கிற மாதிரி அப்படி டைட்டா இழுக்கும். காலை வந்து ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த கட்டவரில் அப்படியே பிடிச்சி அப்படியே நிக்கும், இப்படி தூக்கிட்டு நிக்கும் அந்த கட்டவரில் காலில். அப்ப வந்து அப்படியே அந்த மேல வரைக்கும் அப்படியே பிடிச்சி இழுக்கும். அப்ப அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து கால்சியம் கம்மியா இருக்கு அப்படின்னா தான் அந்த மாதிரி வந்து மசில்ஸ் வந்து அப்படியே பிடிச்சிக்கும். ஓகேங்களா. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த காஃப் மசில்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடணும். மசாஜ் பண்ண வெறும் நீங்க தேங்காய் எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய் ஒரு ஒரு ராடு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பெரம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பெரம்பு மாதிரி வச்சுட்டு சும்மா தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் காலில் பின்னாடி அந்த அந்த காஃப் மசில் அந்த கண்டக்கால் சதையில போட்டுட்டு சும்மா மேல இப்படி கீழே வச்சு இப்படி மேல் பக்கமா உருவி விடணும். இப்படி அப்படின்னா வெறும் கையில நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பண்ணுவாங்க. வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே மேல இருந்து தான் கீழே உருவாங்க. ஆனா கீழே இருந்து மேல உருவினாதான் டபுள் எஃபெக்ட். ஓகேங்களா. கீழே வர்றத மேல உருவும் போதுதான் நல்ல பவர் ஜாஸ்தியா இருக்கும்.
ஸோ அந்த பெரம்பு வச்சுட்டு சும்மா நீங்களே இப்படி காலில் வச்சுட்டு இப்படி மேல் பக்கமா அந்த ரத்தத்தை மேலே ஏற்றி விட்டீங்க அப்படின்னா பாதம் வலி, அந்த கண்டக்கால் சதை பிடிக்கிறது, ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறாங்க, போலீஸா இருக்காங்க அப்படின்னா, டீச்சர்ஸா இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் நின்றுட்டே இருக்காங்க அப்படின்னா கிராவிட்டி வந்து கீழே புல் பண்ணும் ரத்தத்தை. அதாவது செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. மேல இருந்து ரத்தத்தை வந்து எல்லா உடம்புக்கும் அனுப்புறது வந்து இதயம். ஆனா திருப்பி கால்ல இருந்து மேல அனுப்புறது பாத்தீங்கன்னா இந்த காஃப் மசில் தான் செகண்டரி ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் யாரா இருந்தாலும் எந்த வயசா இருந்தாலும் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், பாதத்தை வந்து இப்படி மேல உயர்த்தி உயர்த்தி இப்படி பண்ணினீங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த ரத்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பம்ப் ஆகி மேல போக ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்களுக்கு ஆக்குபேஷனல் டிசார்டர்ல மெயின் வந்து பாத்தீங்கன்னா வேரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க. அதாவது நரம்பு வந்து அந்த நரம்புனா அந்த வெயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தமிழ்ல வந்து நரம்புன்னு சொல்றது காமனா சொல்றது. வெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த குழாய்கள் வந்து பாத்தீங்கன்னா சுருட்டி சுருட்டி குண்டு குண்டா குண்டு குண்டா காலில் புடைச்சு புடைச்சு நிற்கும். ஸோ அவங்க எல்லாம் இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது ரத்தம் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல போகும். அந்த வேல்வ்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆயிடும், க்ளோஸ் ஆகாது. அதாவது மேல போற ரத்தம் திருப்பி க்ளோஸ் ஆயிடும், அழுத்தின உடனே க்ளோஸ் ஆயிடும். ஆனா இந்த வேல்வ்ஸ் என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆகாது, இப்படி இருக்கும் வேல்வ்ஸ் உள்ள அமுத்திட்டு அமுத்திட்டு க்ளோஸ் ஆயிடும். அது என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆகாம ஓப்பன்லயே இருக்கும். ஏன்னா அந்த எலாஸ்டிசிட்டி போயிடும், அந்த ரத்த குழாய்கள் இருக்கிற எலாஸ்டிசிட்டி போறதுனால லூஸா இருக்கும். அப்ப என்ன ஆகுனா கீழே இருந்து மேல மசில்ஸ் வந்து பம்ப் ஆகாது, மேல இருக்கிற அந்த ரத்தம் எல்லாம் கீழே வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த எலாஸ்டிசிட்டி போகும்போது அந்த நரம்பு வந்து புடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும் போதே அதை வெடிச்சு ரத்தமா வந்துடும். ஒரு சிலர் நடந்து போயிட்டு இருக்கும் போதே, வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதோ ஏதாவது லைட்டா உரசிருச்சு அப்படின்னா அந்த இடம் வெடிச்சு என்ன ஆகுனா பிளட் எல்லாம் கீழே போக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கே தெரியாது, அது வலிக்கவும் வலிக்காது அவங்களுக்கு. அந்த வெடிக்கிறதே வந்து வலிக்காது, தொட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ நம்மளுக்கு பிளட் கீழே போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஒரு சிலர் அது தெரியாமலே என்ன ஆகும்னா ஃபுல்லா ப்ளீடிங் அதிகமா போய் இறக்குற அளவுக்கு கூட அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு மூமெண்ட் நம்மளோட லைஃபையே வந்து மாற்றும். ஓகேங்களா? டெய்லியும் என்ன வேலை இருக்கோ இல்லையோ இந்த மூமெண்ட்டை மட்டும் காலை எக்கி எக்கி இன்னும் கையை வந்து மேல வச்சுட்டு பண்றோம் அப்படின்னா இன்னும் எஃபெக்ட் அதிகம், ஹோல் பாடி வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நீங்க இந்த மூமெண்ட் பண்ணீங்கன்னாவே காலில் இருந்து தலைக்கு வரைக்கும் வர அந்த பிளட் வந்து நல்லா போகும், நல்லா பம்ப் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இந்த கண்டைக்காலில் அந்த பரம்பு வச்சு நல்லா நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மேலே வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். இப்படி மேல் பக்கமாக அடிச்சுட்டு இப்படி நல்லா மேலே பண்ணும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் காஃப் மசில் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஓகேங்களா? பெயினும் உடம்பு வலியும் வந்து மெயினாக வந்து குறையும். யாராவது என்ன சொல்லுவாங்க, கால் அப்படி பிடிச்சி விட மாட்டாங்களா, அந்த பாதத்தையும் அந்த காலையும் இப்படி சும்மா அப்படி குழந்தைங்களே மேலே ஏறி மிதிச்சாலே எவ்வளோ நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெயின் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, காலில் ஏறி மிதிமா, தாத்தா பாட்டியில என்ன பண்ணுவாங்க, பேர பசங்களை காலில் ஏறி நடக்க சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பொண்டாட்டியே காலில் ஏறி நல்லா நட, எனக்கு வலிக்கவே இல்லை, நீ ஃபுல் ஸ்ட்ரென்த் போட்டு நட அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு முதுகுல காலில் எல்லா பக்கம் மிதிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிதிக்கும் போது அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா லூஸ் ஆகும், டைட்டா இருக்கிறது எல்லாமே ரொம்ப லூஸ் ஆகி அந்த பெயினே வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முட்டி முட்டி வலி இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? யாராவது ஒருத்தங்களை முதல்ல எல்லாம் வந்து ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து முட்டி அதாவது முட்டி போட சொல்லுவாங்க, முட்டி போட்டு ஆஃப் நீலிங். இப்பெல்லாம் யாருமே முட்டி போடுறதே இல்லை, சும்மா கூட முட்டி போடுறது இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாம் முட்டி போட்டு வெளியில லேட்டா வந்துட்டாங்க இல்ல ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வெளியில ஸ்கூல்ல வந்து பனிஷ்மெண்ட்டே வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். அந்த பனிஷ்மெண்ட் ஒரு சிலர் பார்த்தா தோப்புக்கண்ணை காதை பிடிச்சிட்டு 2 காதையை வச்சு தோப்புக்கண்ணை போட சொல்லுவாங்க. 2 காதையை பிடிக்கும் போதே என்னாங்கன்னா மூளை வந்து 2 பக்கம் போத் சைடும் வந்துட்டு ஈக்குவலா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் 2 காதையும் பிடிச்சிட்டு கீழே உட்காந்து எழுந்திரிக்க சொல்றது. அப்போ உட்காந்து எழுந்திரிக்கும் போது அந்த முட்டியில இருக்கிற மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், அது உள்ள இருக்கிற சவ்வுகள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். இப்பெல்லாம் யாருமே கீழே உட்கார்றது இல்ல, வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருச்சு, வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி சேர் எல்லாம் வந்துருச்சு, பெட்டு வந்துருச்சு. அதனால என்னாச்சுன்னா யாருமே கீழேயே உட்கார்றது இல்ல. கீழே நம்ம எப்ப உட்காந்து சப்னாங்கால் போட்டு சாப்பாடெல்லாம் உட்காந்து சாப்பிட்டோமோ அப்பதான் அந்த மசில் பெயின் எல்லாமே இல்லாம இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து டைனிங் டேபிள்ல இருந்து, பெட்ல இருந்து, சேர்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து கீழேயே உட்காராம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றதுனால காலை கீழே மடிக்க வேண்டிய வேலையே இல்லாம மசில்ஸ் எல்லாமே டைட் ஆயிடுச்சு. கீழேயே உட்கார்ந்து எழுந்திருக்க முடியல, அவ்வளோ மசில்ஸ் வந்து ஃபுல்லா வீக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவையாவது தோப்புக்கரணம் போடணும்.
10, 20, 30, 40, 50ன்னு போடாம அட்லீஸ்ட் ஒரு 5. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாள் 1 போடுங்க, உட்காந்துட்டு 1 போட்டு எந்திரிங்க. அடுத்த நாள் 2 போடுங்க, அடுத்த நாள் 3 போடுங்க. இதுதான் முக்கியமான எக்ஸசைஸே. முட்டி வலி சரியாகணும்னா தோப்புக்கரணை தான் போடணும். சரி, வந்துருச்சு என்ன பண்றது? அதான பிரச்சனை இல்லைங்களா? வர்றதுக்கு முன்னாடி ஓகே, நம்ம சின்னதுல இருந்து எல்லாம் ஆடி ஓடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னா, நீ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வயசானவங்க வந்து பண்றாங்க அப்படின்னா, கால் முட்டி வீங்கிருச்சு, என்னால நடக்க முடியல, ரொம்ப படியில ஏற முடியல அப்படின்னா நீ கேப் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுக்கலாம், இல்ல ஐஸ் வச்சு ஒத்தரம் கொடுக்கலாம், இல்ல கம்ப்ரெஷன் பேண்டேஜ் ஏதாவது கட்டிக்கலாம். அதுவும் இல்ல அப்படின்னா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பெயின் மட்டும்தான் இருக்கு, அதாவது நாளடைவுல பெயின் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐஎஃப்டி வைக்கலாம். இல்ல நேத்து வந்து நான் கீழே விழுந்துட்டேன், இல்ல சுளுக்கிருச்சு, மசில் வந்து ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ வந்து அல்ட்ரா, அதாவது ஐஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 2 நாள் கேப் இருக்கு, நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து விழுந்துட்டேன், அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் வைக்கலாம். ஓகேங்களா? இல்ல நான் விழுந்து 3 மாசம் ஆச்சு, எனக்கு வந்து கட்டு போட்டிருந்தாங்க, அதாவது எண்ணெய் கட்டு போட்டிருந்தாங்க, இல்ல மாவு கட்டு போட்டிருந்தாங்க, இல்ல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரே பொசிஷன்ல வந்து கால் வந்து லாக் ஆயிருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து வேக்ஸ் வைக்கலாம். வேக்ஸ் வைக்கும்போது அந்த உள்ள இருக்கிற மசில்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். லூஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மொபிலைஸ் பண்ணும்போது, காலை மடக்கி நீட்டும் போது அவங்க பண்றாங்களோ இல்லையோ, நம்ம கொஞ்சம் அந்த அசிஸ்ட் பண்ணி பண்ணும்போது அந்த முட்டி மடங்கிறது நீட்டுறது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி முட்டி வலி வருது அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஒருவேளை கீழே விழுகிறோம், அதாவது ஏசிஎல் டியர், பிசிஎல் டியர் எல்லாம் சொல்றாங்களே, அது என்னது அப்படின்னா ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட், போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட். அதாவது இந்த மசில்ஸ், இந்த மாதிரி முட்டி இருக்குன்னா இந்த முட்டி வந்து ட்விஸ்ட் ஆகுது இல்லைங்களா? முட்டி வந்து நம்ம ஓடுறோம், இந்த பக்கம் திரும்புறோம், காலை மடிச்சு நம்ம சப்னாங்கால் போட்டு உட்காடுறோம். அப்ப வந்து என்ன ஆகும்னா மசில் இந்த இதுவே வந்து இப்படி ரொட்டேஷன் ஆகும். அப்ப இந்த ரொட்டேஷன் ஆகும்போது இங்க இருந்து இங்க ஒரு லிகமெண்ட்டும், கீழ இருந்து இங்க ஒரு லிகமெண்ட்டும் ட்விஸ்ட் ஆகிறதுக்குனே தனியா இருக்கு. அதுதான் வந்து ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆன்டீரியர் நம்ம முன்னாடி பக்கத்துல இருந்து பின்னாடி போடுற அந்த லிகமெண்ட் பிஞ்சிருச்சுன்னா அது வந்து ஏசிஎல். பின்னாடி இருக்கிற அந்த சவ்வை வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து பிசிஎல்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்ஷல் டியர் இருக்கும், அதாவது ஃபுல்லா கிழியாம பாதி கிழிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காலை இமோபிலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்தாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கூடிடும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் டியர் இருக்கும், அது காலே வந்து ஆன்டீரியர் டிராய் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த காலை இப்படி வச்சுட்டு இப்படி முன்னாடி இழுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த முன்னாடி இப்படியே வரும் அந்த கால். ஏன்னா இங்க ஸ்லைடிங் மூவ்மெண்ட் இருக்கும், இந்த இடத்துல புடிச்சுக்கிறதுக்கே இடம் இல்லை. அப்ப என்ன ஆகுனா அந்த முட்டியை வந்து முன்னாடி ஸ்லைட் ஆகும். ஆன்டீரியர் டிராய் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்லயே வந்துட்டு நம்ம லிகமெண்ட் டியர் இருக்குது அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இப்ப முட்டி இருக்குன்னா இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் புடிச்சிட்டு இருக்கும். அதாவது இந்த மீடியல் உள் சைட்ல இருந்துச்சுன்னா மீடியல் லிகமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உள் பக்கமா இருக்கும், வெளி பக்கமா இருக்கும். இத வந்து மீடியல் லிகமெண்ட், இது லேட்டரல் லிகமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து புடிச்சிட்டு இருக்கும் முட்டி. இப்ப அதுல ஏதாவது டியர் இருக்கு அப்படின்னா முட்டி வந்து இப்படி இப்படி இருக்கிறது கொஞ்சம் இப்படி மேல எழும மாதிரி இருக்கு, இல்லைன்னா இந்த சைடு எழும மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லா டியர் ஆயிருக்கு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல பார்ஷல் டியரா இருக்கு அப்படின்னா இந்த எண்ணெய் கட்டு போடுறத இல்லைன்னா அந்த இமோபிலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே கூடிடும். அப்படின்னா கிரப் பேண்டேஜ் போட்டு சுத்தும் போது அவங்களுக்கு அந்த வீக்கம் அந்த இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஐஸ் வைக்கிறது, அப்புறம் ஹார்ட் பேக் ஒத்தரம் கொடுக்கறது, இல்ல சுடுதண்ணி ஊத்தி கொஞ்சம் இது பண்றது, நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்றது, அதெல்லாம் பண்ணாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி ஆகும். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து ஜென்ரலா வந்து உள்ள வந்து அந்த சவ் வந்து எப்படி சொல்றது வீக்கமா இருக்கு, ஜென்ரலா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனா கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கு, அதனால எனக்கு வந்து வீக்கம் ஆகுது அப்படின்னா அதாவது வெந்தயம், உளுந்து, ஓகேங்களா, உளுந்து, அப்புறம் வந்து முட்டைக்கோஸ், இந்த 3த்தையும் ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 3யும் அரைச்சிட்டு காலில் வந்து முட்டியில வந்து இந்த புண்ணு கட்டுற துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிளாத் இருக்கும், ஓட்ட ஓட்டையா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஒயிட் கலர்ல, மெடிக்கல்ல கேட்டா கொடுப்பாங்க. அதை சுத்தி விட்டுட்டு அது மேல இந்த இந்த அரைச்ச இந்த இதை வந்துட்டு சுத்தி அப்ளை பண்ணி விட்டுலாம். அப்ளை பண்ணிட்டோம்னா அது உள்ள இருக்கிற அந்த சவு வந்து கொஞ்சம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
வளருதுன்னா போட்ட உடனே அப்படியே நேரா வளர்ந்துராது. அந்த வலுவழுப்பு தன்மை, அந்த உரசுறது, இந்த வீக்கம், அது எல்லாமே என்னங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்ல கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா சுக்கு, அப்படி இல்லைன்னா இஞ்சியை நல்லா இடிச்சுட்டு சும்மா தண்ணியில கலந்து அந்த மேல அப்படியே 10 மாதிரி போட்டு விட்டாலும் போட்டு விட்டுட்டு உடனே உங்களுக்கு அந்த வலி இருக்கிற வரைக்கும் அந்த எரிச்சல் தெரியாது. எப்போ உங்களுக்கு அந்த எரிச்சல் தெரியுதோ அப்ப நீங்க அதை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த முட்டி வலி உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்னு சொல்லுவாங்க. ஹாம்ஸ்ட்ரிங் மசில் டைட்னஸ் இருக்கும் அப்படின்னா பின்பக்கமா வந்து காலை வந்து இப்படி கொஞ்சம் சுருக்கி வச்சிருப்பாங்க. ஃபுல்லா அவங்களால நீட்ட முடியாது. ஏன்னா இங்க ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் பேக் சைட்ல தொடையில இருந்து பின்னாடி போகுது இல்லைங்களா, அந்த மசில் வந்து டைட் ஆயிடும் பின்பக்கமா. இது ஃப்ரண்ட், இது பேக். அப்போ ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வந்து டைட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலை வந்து நேரா நீட்ட முடியாது, கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கிராஸா இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணா கொஞ்சம் வலி குறையும். அது சும்மா நீங்க ஒரு டேபிள் மாதிரி டேபிள்ல மேல தூக்கி இப்படி காலை வச்சுட்டு நல்லா இப்படி கீழே குனிஞ்சு அந்த தொடரும் இல்லைங்களா, கட்டவரில் தொடுறது, இல்லைன்னா நம்ம தலையை எடுத்துட்டு போய் இந்த முட்டியை தொடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதாவது எல்லாம் சிட் அண்ட் ரீச்னு சொல்லுவாங்க. சும்மா கீழே உட்காந்துட்டு அப்பெல்லாம் சொல்லுவாங்க நான் தலையில முட்டியை தொடுவேன் காலை மடக்காம அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சிட் அண்ட் ரீச் அந்த மாதிரி பண்ணாலும் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முட்டியில வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா டிகேஆர்னு சொல்லுவாங்க, அதாவது டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏதாவது அடிபட்டிருக்கு இப்படி இல்லைன்னா ஓஏனி ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் நீன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா இந்த முட்டி இருக்கிறது எல்லாமே இந்த இடம் ஓரெல்லாம் கரைஞ்சிரும், அரிச்சிரும். இந்த கால்சியம் வந்து ஃபுல்லா அரிச்சிரும். ரைஸ் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருக்கிறது, இங்க இருக்கிற அந்த முட்டி இந்த பக்கம் வந்து பிளேஸ் ஆகுது இல்லைங்களா, அப்ப இந்த பக்கம் இந்த முட்டி சுத்தி என்ன ஆகும்னா ஃபுல்லா அந்த எலும்பெல்லாம் கரைஞ்சு கரைஞ்சு அப்படியே பிசிறு பிசிறா இருக்கும். அந்த ரைஸ் பாடிஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஓஏனின்னு சொல்லுவாங்க. அதாவது நடக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள கிரிப்பிட்டு சவுண்ட் கேட்கும், கரக் கரக் கரக்குன்ற மாதிரி. நம்ம படியில ஏறும்போது அப்படி இல்லைன்னா ஏதாவது நடக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா நடக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள வந்து கிரப்பிட்ட சவுண்ட் கேட்கும், கரக் கரக் கரக்கன்னு சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு பேர் ஓஏனின்னு சொல்லுவாங்க, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த நீன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நாளடைவில் என்ன ஆகும்னா கொஞ்சம் வயசாகும் போது அந்த ப்ராப்ளம் மேக்சிமம் அந்த வயசானவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம் வரும். அந்த எல்லாமே அந்த சவ் எல்லாமே தேஞ்சு ஒன்னோட ஒன்று உரசி அந்த அந்த கால்சியம் வந்து ஃபுல்லா கரைய ஆரம்பிச்சிடும், ஆஸ்டியோபோரோசிஸ் வர ஆரம்பிச்சிடும் நம்ம வயசாகும் போது. அதுக்கு தான் வந்து கால்சியம் வந்து அதிகமா எடுத்துக்கணும். வயசாகும் போது வெயில் எல்லாம் அதிகமா போகணும், ஓரளவுக்கு வாக்கிங் போகணும், அந்த மாதிரிலாம் பண்ணாதான் ஓரளவுக்கு அந்த கால்சியம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அரிச்சு ஃபுல்லா வீக் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டோட்டலா இதை கட் பண்ணி எடுத்துருவாங்க, இதை ட்ரில் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுக்கு பதிலாக மெட்டல் இருக்கும், மெட்டல் ரவுண்டா இங்க ஒரு மெட்டல் இருக்கும், மேல புடிச்சுக்கிறதுக்கு ஒரு மெட்டல் இருக்கும். அந்த மெட்டலை வச்சு உள்ள ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து ஸ்மூத் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இப்பெல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அழகா போயிடுறாங்க. என்ன அது பண்ணனா என்ன ஆகுனா நம்மளால தரையில உட்கார்ந்து எழுந்திரிக்க முடியாது, சேர்ல தான் உட்காரணும். வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ண முடியும், இந்தியன் டாய்லெட் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியாது. அதனால அது ஒண்ணுதான் அதுல பிரச்சனையை தவிர மற்றபடி டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுப்புல வந்து மெயின் ப்ராப்ளமே வந்து பாத்தீங்கன்னா சயாட்டிக் நர்வ் தான் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ பேக் பெயின்னா என்ன, அதனோட டீகம்ப்ரெஷன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் ஒரு தனியா பேக் பெயின் ஒரு கிளாஸே கொடுத்துருக்கேன், அந்த கிளாஸ்ல போய் பாருங்க. ஸோ ஹிப் மூவ்மெண்ட் அப்படின்னா சாக்ரோ இலியேட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹிப்பும் அந்த இதுவும் வந்து ஒன்னா தண்டுவடம் இருக்கு இல்லைங்களா, இந்த எலும்பு, அந்த எலும்பும் ஹிப்பும் அந்த சென்டர் பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இந்த மேல இருந்து வரும். இந்த மேல இருந்து வர அந்த எலும்பும் இந்த சைடு ஹிப் மசில்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு தான் சாக்ரோ இலியாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவும் உரசி உரசி இல்லை கீழே விழுகும்போது இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சாக்ரோ இலியேட்டிசன்ஸ் வரும். இப்போங்களா அந்த சாக்ரம் போன் இங்க இருக்கும், இலியாக்கஸ் போன் இது. ஸோ சாக்ரோ இலியைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேஷன் அந்த இடத்துல ஆயிடும். ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. கீழே உட்காந்துட்டு இருக்கிற மசில்ஸ் வந்து உட்கார்ந்து பண்ணும்போது ஒரு சிலருக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பர்ஸ் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பேக்கெட்ல பர்ஸ் வைக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி
ஹிப் போன்ஸும் வந்து ஒரு சிலருக்கு தேய ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு உடஞ்சிரும். இன்டர்ட்ரகான்ட்ரிக் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. இல்ல ஹெட் வந்து பால் அண்ட் சாக்கெட்ல இருந்து ஹெட் வந்து ஃபுல்லா உடஞ்சு வெளியில வந்துடும். அதனால வந்து டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, டிஹெச்ஆர்னு சொல்லுவாங்க, டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஓஏ ஹிப்பும் இருக்கு. ஓகேங்களா? வயசான காலத்துல என்ன ஆகும்னா அது ஃபுல்லா அந்த சவ்வு அதெல்லாமே தேஞ்சிரும். ஸோ அதை டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது மூலியமா அதே மாதிரியே ஹெட்டும் உங்களுக்கு வந்து ஃபுல்லா மெட்டல்ல வந்துடும், அந்த சாக்கெட்டும் உள்ள வந்து மெட்டல்ல வந்துடும். ஸோ இது ரெண்டும் ஒன்னா வந்து மூமெண்ட் வந்து காலை தூக்குறது மடக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம், எல்லா வேலையும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெயின் வந்தா அதை எப்படி ரெடி பண்றது, அப்பர் லிம்ல இருந்து லோவர் லிம் வரைக்கும், தலையில இருந்து கால் வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத, பிசியோல என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சீக்கிரமா சொல்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா தனித்தனியா ஒரு ஒரு ஜாயிண்ட்டையும் எடுத்து அந்த ஜாயிண்ட்குள்ள என்னென்ன இருக்கு அதை எப்படி ரெடி பண்ணலாம், அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத நம்ம தனித்தனியா ஒரு கிளாஸ்ல டைம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டீங்கன்னா எந்த பார்ட் மட்டும் தனியா வேணும்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டிருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்டுக்கலாம். சொல்லுங்க சார். நிமிஷம் டவுட் இருக்கு, சங்கீதா இருக்கீங்களா? ஐயா இருக்கேன் ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. பெயின் மேனேஜ்மெண்ட் எங்க எந்த வலி இருந்தா என்னென்ன ரிலீஃப்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றிம்மா. யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுடலாங்கம்மா. ராணியம்மா, பெயின் மேனேஜ்மெண்ட் சார்ந்து உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாங்கம்மா. ராணியம்மா வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். பேசுங்க மேடம், ஆக்சுவலி நான் லேட்டா ஜாயின் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள புரியல. எனக்கு நான் வீடியோ பாக்குறேன் மேடம், சாரி. ஓகே ஓகே, யூடியூப் சேனல்ல பாருங்க. நான் பாக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். கிரேசி அம்மா, நன்றிங்க. கிரேசி அம்மா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? கிரேசி அம்மா, ஓகே, யாருக்கும் ஏதோ டவுட் இல்ல போல, ரொம்ப தெளிவா கிளாஸ் புரிஞ்சது போல. ரொம்ப நன்றிமா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன் இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ எவ்ரிடே வந்துட்டு நம்ம பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வழிகள் சார்ந்து ரொம்ப நன்றிங்கம்மா. நல்லா இருந்தது கிளாஸஸ், யூஸ்ஃபுல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். சரிங்க. ஓகே ஓகே, நன்றி. பேசுங்க ஐயா. தேங்க்யூ, நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்லி நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனா அது ஒண்ணுமே நம்ம வெயிட் லாஸ் எடுத்த மாதிரி பெயின் மேனேஜ்மெண்ட் எடுத்தா வெயிட் லாஸ் ஆச்சு ஒரு 6 சீசன்ல முடிச்சிங்க. இது முடிகிற மாதிரியே தெரியல. ஆக்சுவலா போயிட்டே இருக்கும் போல. ஆமா. தேங்க்யூ சோ மச். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.